எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு ஆண் ஜாதகம். இவருடைய மனைவி இறந்துவிட்டார். அவருடைய மனைவி எந்த தசாபுத்தியின் அடிப்படையில் என்ன கிரக நிலை இருந்தால் அவருடைய ஜாதகத்தில் அந்த மனைவி இறந்திருப்பார், அவருடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் ஒரு ஆண் ஜாதகர். 20/12/1985 பிறந்துள்ளார். இவர் காலையில் 8:15 பிறந்துள்ளார். இவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமாகும். இவர் கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய லக்கணம் தனுசு லக்கணமாகும். இவருடைய லக்கணம் தனுசு லக்கணம். 2ஆம் இடத்தில் குரு, 4இல் சந்திரன், 5இல் ராகு, 11இல் கேது செவ்வாய், 12இல் சுக்கிரன் புதன் சனி. சுக்கிரன் அஸ்தங்கமாகும். இவர் பிறக்கும் பொழுது சனி தசை, உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், சனி தசை 10 மாதம் 27 நாட்கள் இவர் பிறந்துள்ளார். அதன் பிறகு புதன் தசை 17 ஆண்டு காலம். அதன் பிறகு கேது தசை 7 ஆண்டு காலம். அதாவது 25 வயது வரைக்கும் இவருக்கு கேது திசை நடந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு வந்தது சுக்கிர திசை 20 ஆண்டு காலம். 44 வயது 10 மாதம் 27 நாட்கள், அதாவது 45 வயது வரைக்கும் இவருக்கு சுக்கிர திசை ஆகும். இவருக்கு படிப்பு சரியாக வரவில்லை. இவர் 10வதுக்குள்ளே தான் படித்துள்ளார். இவருக்கு சின்ன வயசுலேயே புதன் திசை புதன் 12இல் மறைந்து அதிகமான அமைப்பு இல்லாததால் இவர் பெருசாக படிக்கவில்லை. 4ஆம் இடம் அட்டமாதிபதி சந்திரன் உட்கார்ந்து புதன் தசை, இந்த லக்கணத்திற்கு சரியில்லாத தசை அமைப்பின் செவ்வாயினுடைய வீட்டில் சனியோடு சேர்ந்து இருப்பதால் இவருக்கு அந்த புதன் சரியான காரகத்துவத்தை தரவில்லை, படிப்பு தரவில்லை. அதன் பிறகு கேது தசை, சுக்கிர தசையில் இவருக்கு 2015ஆம் ஆண்டு சுக்கிர தசை சந்திரபுத்தி 2015ஆம் ஆண்டில் இவருக்கு திருமணத்தை, அட்டமாதிபதி திருமணத்தை கொடுத்தது. திருமணத்தை கொடுத்து 2015ஆம் ஆண்டு திருமணத்தை கொடுத்து சுக்கிர தசை செவ்வாய் புத்தியில், செவ்வாய் 5ஆம் அதிபதி, அந்த புத்தியில் செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து 11ஆம் இடத்தில் கேதுவினுடைய பார்வை வாங்கின செவ்வாய் புத்தியில் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தது. அதன் பிறகு சுக்கிர தசை செவ்வாய் புத்தியில் ஆண் குழந்தை கொடுத்தது. அடுத்தது சுக்கிர தசை ராகு புத்தியில், ராகு 5ஆம் இடத்தில் உட்கார்ந்து இருப்பதால் அந்த ராகு புத்தியில் இன்னொரு ஆண் குழந்தையை கொடுத்தது. அடுத்தது 2022ஆம் ஆண்டு சுக்கிர தசை குரு புத்தி இவருக்கு நடந்தது. சுக்கிரன் இந்த லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதியோடு தொடர்பு வாங்கி சனியோடு சேர்ந்து செவ்வாயின் வீட்டில் சுக்கிரன் அஸ்தங்கமாகி இருப்பது கடுமையான பாவத்துவ அமைப்பாகும். 7ஆம் அதிபதியும் 12இல் மறைவு, சுக்கிரனும் 12இல் மறைவில்லை. இருந்தாலும் லக்கணத்துக்கு 12ஆம் இடம் சனியோடு சேர்ந்து அதிக பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் சுக்கிர தசை தனுசு லக்கணத்திற்கு வரக்கூடாத தசை 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பதால் கடன், பகை, நோய், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு பிரச்சனை, இவர் வெளிநாடுக்கு சென்று வெளிநாட்டில் திருப்தி இல்லாத வேலை சரியில்லாத அமைப்பு, இது மாதிரி எல்லாம் கொடுத்து சுக்கிரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதே போது லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் நீசமாகி, அவர் நீசமானாலும் பரவாயில்லை, தனித்து அதே அமைப்பில் இருந்திருந்தால் எந்த விதமான தொந்தரவும் இருந்திருக்காது. லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் நீசமாகி செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை, சனியினுடைய 3ஆம் பார்வை அங்கு கிடைத்து குரு அதிகமாக பலவீனமாகி சனியோடைய வீட்டில் பலவீனமாகிறார். இதுபோல் இருக்கும்போது சுக்கிர தசை குரு புத்தி மனைவியை பிரித்தது, இறக்க வைத்தது. இதுதான் இவருடைய ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு அமைந்திருப்பது தவறு. லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் சனி செவ்வாயினுடைய அமைப்பு இருந்து நீச கிரகமான குரு லக்னாதிபதி நீசமாகி கடுமையாக பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் குடும்பம் பாதிக்கப்பட்டு இவருடைய மனைவி இறந்து விட்டார். இதுதான் இவருடைய ஜாதகத்தினுடைய கிரக நிலையினுடைய அமைப்பாகும். இதுபோல் இருந்தால் அந்த ஜாதகத்தை நாம் மிக்க கவனத்துடன் அதற்கு தகுந்த அமைப்பில் ஒரு ஜாதகத்தை நாம் சேர்க்க வேண்டும். இருந்தாலும் கிரகங்களுடைய விளையாட்டை நாம் தவிர்க்க முடியாது. கிரகங்களுடைய ஒலி கதிர்வீச்சு தான் மனிதனுடைய வாழ்க்கை சம்பவமாகும். மனிதனுடைய வாழ்க்கையே கிரகங்களுடைய கதிர்வீச்சு மற்றும் அதனுடைய விளையாட்டே தான் ஆகும். வேறு ஒரு தகவலுடன் மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.